நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ வெளிப்படுத்துங்க, அதுக்கு மட்டும் வீடியோ அனுப்புங்க, அதுக்கு லைக் பண்ணுவாங்க அப்படின்றாரு அவர். நான் பெரியப்பா எதுக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு தான் கொண்டு மாதிரி எதோ ஒழுங்காக பண்ணு லைக் பண்ணுறது எல்லாமே கூட. அந்த கால் மேலே துணி எடுத்து விடு, இந்த சைடில் ஒழுங்காக சாப்பிடு. கீழே குனிஞ்சி சாப்பிடணும்ப்பா சாமி. சாப்பாடெல்லாம் கீழே செதறக்கூடாது. அன்னத்தை வந்து எப்போவுமே வந்து கிடைக்கிற அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இந்த சாப்பாட்டுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோமே. இன்றைக்கெல்லாம் போய் நின்று ஊதவத்தி விற்றுட்டு நீ வர. நான் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். நான் இல்லைன்னா செத்துட்டேன்னா யார் உன்னை காப்பாற்றுவாங்க சொல்லு? அதனால் வந்து கிடைக்கிற சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. 4 பேருக்கு தர்மம் பண்ணணும். அன்னத்தை அதான் பண்ணி விட்டேங்க. பண்ணு வானன்னு சொல்ல பண்ணிட்டு வந்து நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. கடவுள் புனிதத்தில் நம்ம நீ இன்னைக்கு கஷ்டப்படுற, இன்னைக்கு வளர்த்ததுனால நீ கஷ்டப்படுற. நான் காசு வேஸ்ட்டு பண்ணுறேன்னா? ஒரு வேளை குழம்பு சேர்ந்துட்டு 2 வேளைக்கு வச்சுக்கிறேன். இப்போ ஐயப்பனுக்காக நம்ம சாப்பிட்றதுனால சுத்தம் பத்தத்தோடு 2 வேளை செய்யணும். அதனால் அந்த சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. வேலைக்கு போயிருப்பான். இன்னும் வரல. காலையில் வந்து இலை வாங்கி வச்சுட்டு போச்சு. அவன் காசு இல்லை. கேரட்டெல்லாம் சாப்பிட்டியன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. மோர் குடித்தா கூட வந்து ஒயிட் மோரை குடிக்கவே கூடாது. கோல்டு சளி பிடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தயிர் ஊற்றி நல்லா ஒரு ரிவர்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி குடித்தான்னு வச்சுக்க, உடம்புக்கும் நல்லது, ஸ்ட்ரென்த்து, கோல்டு பிடிக்காது. அதை சாப்பிடுன்ற. நைட்டில் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை சாப்பிடுன்ற. செவ்வாழை வாங்கினாலும் சாப்பிடவே மாட்டேன்ற. சாப்பிட்ணும். செவ்வாழை சாப்பிட்டா தான் ரத்தம் சுத்தப்படுத்தும். நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, சர்க்குலேஷன் ஆகும் ரத்தம் பிளட்டுங்களாம். அதனால் வந்து செவ்வாழை சாப்பிடு. நைட்டில் பால் திக்காக காசி தர ஒரே ஒரு மஞ்சத்தூள் பெப்பர்லாம் போட்டு கொடுக்குறேன் குடி.